ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு ஃபஸ்னாஸ் கிச்சன். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நாங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் இந்த யூடியூப் ஃப்ரெண்டான நவீனாவுக்கு விஷ் பண்ணிடலாம். கங்க்ராச்சுலேஷன் நவீனா, உங்களுக்கு பேபி பாய் கிடச்சிருக்குது. ஆல் த பெஸ்ட். உங்களுக்கு உங்களோட பேபி பாய்க்கும் நல்லா ஆரோக்கியத்தையும் நல்ல சுகத்தையும் நல்லா தர நான் துவா செய்கிறேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நார்மலாக நாங்கள் பால் காய்ச்சும் பொழுது என்ன செய்கிறோம், பால் இருக்கிற ஏடு அப்படி வீசிடுறோம். அந்த பாலாடையை வீசாமல் அதை நாங்கள் கலெக்ட் பண்ணி அது ஒரு 10-15 நாளுக்கு பிறகு அதில் அருமையான ரெசிபி ஒன்று செய்யலாம். அதைத்தான் நாங்கள் இன்றைக்கி சேனலில் பார்க்க போகிறோம். ஸோ are you guys ready? Let's get started. இப்போ முதல்ல நாங்கள் பாலை ஃபஸ்ட்டு காய்ச்சி அதில் இருக்கிற ஆடைகள் எடுத்துக்கிட்டோம். ஏற்கனவே ஒரு 20 days மாதிரி கலெக்ட் பண்ண பால் ஆடை என்கிட்ட இருக்குது. அதை நான் ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிறேன். அதை இப்போ ஒரு 5 hours முதல் இப்போ ரெசிபி செய்கிறதுக்கு 5 hours முதல் வெளியில் எடுத்து வச்சுட்டேன். இப்போது உங்களுக்கு சிலவங்களுக்கு பாலாடைன்னா என்ன, பாலாடையை எப்படி பாலில் இருந்து எடுக்கிறது அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். இனி அந்த பர்பஸுக்காகத்தான் நான் இந்த பாலை காய்ச்சி எப்படி பாலாடை எடுக்கிறன்றதை காட்ட போகிறேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ நல்ல பாலை காய்ச்ச போகிறோம். காய்ச்சும் போது நல்லா கொதிக்கணும், நல்லா பொங்குற அளவுக்கு கொதிக்கணும். நார்மலாக நீங்கள் இந்த பேக்கெட் பாலும் எடுக்கலாம், இல்லாட்டி ஃப்ரெஷ் மில்க்கும் எடுக்கலாம். மாட்டுப்பால்னு சொன்னால் தான் உங்களுக்கு நல்ல பாலாடை கிடைக்கும். அப்போ நீங்கள் அந்த மாதிரி இப்போ நான் இது யூஸ் பண்ணிக்கிறது ஃப்ரெஷ் மில்க். இந்த மாதிரி பால் நல்லா கொதிச்ச உடனே நாங்கள் அதை ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சுட்டு இன்னும் ஒரு 10 நிமிஷம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம்னு சொன்னால் எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு திக்கான லேயர் ஒன்று கிடைக்கும். ஒரு குவான்டிட்டி எங்களுக்கு கூட கிடைக்கும். ஏன்னா நார்மலாக நீங்கள் முதல் நீங்கள் பாலாடை எடுக்க ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு சரியான குவான்டிட்டி கிடைக்காது, ஒரு தின் லேயராக இருக்கும். இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா உங்களுக்கு நிறைய பாலாடை கிடைக்கும். இது பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் இது ஒரு 20 நாள் கலெக்ட் பண்ண பாலாடை. இப்போ நான் இது ஒரு 5 hours முதலே ஃப்ரீசர்லேருந்து எடுத்து வச்சுட்டேன் இந்த ரெசிபி செய்கிறதுக்காக. ஆனால் நீங்கள் ஒன்றும் மறந்துடக்கூடாது, நீங்கள் இந்த மாதிரி கலெக்ட் பண்ணுற பாலாடையை ஃப்ரீசரில் தான் வைக்கணும். நீங்கள் தவறி கூட வெளியில் வச்சுட்டிங்கன்னா அது ஸ்டோர் பண்ணுற போது நீங்கள் அது ஃப்ரீசரில் வைக்காமல் கீழே வச்சுட்டிங்கன்னா அது உங்களுக்கு புளிச்ச மாதிரி போயிடும். அதை மைண்டில் வச்சுக்கோணுங்க. இப்போ நாங்கள் ஒரு மிக்சியில் ஐஸ் வாட்டரில் கொஞ்சம் போர்ஷனை எடுத்து பீட் பண்ண போகிறோம். இன்னும் ஒரு பவுலில் ஐஸ் வாட்டர் போட்டு அதில் 4-5 ஐஸ் க்யூப்ஸை போட்டு அதை ரெடி பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. இதை நல்லா பீட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு திக்கான க்ரீம் ஒன்று கிடைக்கும். இதை அப்படியே எடுத்து அந்த நாங்கள் ஏற்கனவே போட்டு வச்சுருக்கிற ஐஸ் க்யூப்ஸ் போட்டு வச்சுக்கிற அந்த பவுலில் போட்டுருங்க. இந்த தண்ணி எங்களுக்கு வேண்டாம், அது யூஸ்ஃபுல்லாக வீசிடலாம், அதில் எந்த யூஸும் இல்லை. இதே மாதிரியே எல்லா பாலாடைகளையும் பீட் பண்ணி எடுத்து ஐஸ் தண்ணியில் போட்டு எடுத்துடலாம். நாங்கள் இந்த மாதிரி ஐஸ் தண்ணியில் போட்டு வாஷ் பண்ணி எடுக்கிறதுல என்ன ஆகுதுன்னா எங்களுக்கு அதில் இருக்கிற அந்த ஃபேக்டெல்லாம் அப்படியே நல்லா உங்களுக்கு ஒரு திக்னஸோடு அப்படியே கிடைக்கும் ஃப்ரீஸ் ஆகி. இதே இது நீங்கள் நார்மல் தண்ணியில் கழுவுனீங்கன்னா எல்லாமே கழுவுப்பட்டு அப்படியே தண்ணியோடு போயிடும். அதனால் அதை மைண்டில் வச்சுக்கோங்க. எப்போவுமே ஐஸ் தண்ணியில் தான் நீங்கள் இந்த பாலாடை பீட் பண்ண பாலாடை அந்த ஃப்ரெஷ் க்ரீமை நீங்கள் நல்லா வாஷ் பண்ணி எடுக்கணும். இதை வாஷ் பண்ணி எடுத்துட்டிங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு பட்டர் கிடைக்கும். இதுதான் நாங்கள் பட்டர், வெண்ணெய் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு லைட்டாக சால்ட் மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இதை பட்டராக கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் எங்களுக்கு பட்டர் கிடச்சிட்டு இனி நாங்கள் இந்த ஸ்டேஜிலேருந்து அடுத்த ஸ்டேஜுக்கு நாங்கள் போகிற நேரம் தான் அதில் இருந்து தான் எங்களுக்கு கீ எடுக்க முடியும். அதை எப்படி செய்யலான்றதை நான் தொடர்ந்து காட்டுறேன். இப்போ ஸ்ரீலங்கா பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா நல்ல பியோர் கீ கிடைக்கிறதே, பியோர் மில்க் கிடைக்கிறதே கஷ்டம். அதில் பியோர் கீ எடுக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ நாங்கள் இந்த மாதிரி டெய்லி கலெக்ட் பண்ணி கொண்டு வந்துட்டோம்னா எங்களுக்கு அப்பப்போ தேவைக்கு நாங்கள் கீயை இந்த மாதிரி செஞ்சு எடுத்துக்கலாம். எந்த செலவுமே இல்லாமல் எடுத்துக்கொள்ள இயலும். இப்போ பாருங்கள், நான் எல்லாம் அந்த வாஷ் பண்ண எல்லா அந்த பாலாடையை வாஷ் பண்ணி அதை பட்டராக்கி எடுத்தேன் இல்லையா. இப்போ அதை ஒரு பேனில் போட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி காய்ச்சும் பொழுது இந்த ஃப்ளேமை பார்த்துக்கொள்ளுங்க, மீடியம் ஃப்ளேமில் இருக்கணும். இந்த மாதிரி பொங்கி வரணும். கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 5-10 minutesல பார்த்தீங்கன்னா அந்த மேலே கலெக்ட் ஆகின மாவாக அப்படியே உங்களுக்கு அடுக்கி போகும்.
மாவான்னு சொல்கிறது வந்து அந்த பால் கொதித்து அதில் வர திப்பியாக இருக்கிற அந்த பால் தான் சாலிட். அது அடுக்கி வந்துடும். வந்ததுக்கு பிறகு நீங்கள் அந்த நேரம் நல்லாவே கொஞ்சம் லோ ஃப்ளேமில் விட்டுட்டு கிட்டே நின்று கைவிடாமல் இந்த மாதிரி கிளறி விட்டு கொண்டிருங்க. ப்ரௌன் கலர் ஆச்சுன்னா உங்களோட நெய்யோட ஃப்ளேவரும் போயிடும், டேஸ்ட்டும் போயிடும். எல்லோ கலர்ஷாக வரும் பொழுது நீங்கள் டக்குண்டு ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு கருவேப்பிலை இல்லை முருங்கைக்கீரை 2ல் 1 போட்டிங்கன்னா நல்ல ஃப்ளேவர் ஒன்று கிடைக்கும். அதை போட்டு நீங்கள் வந்து அதை பொரிய விட்டு அப்படியே எடுத்துட்டிங்கன்னு சொன்னால் எங்களுக்கு ஃப்ளேவரான கீ கிடைச்சிரும். இந்த மாதிரி பொரிச்சிட்டு வர அந்த கருவேப்பிலையை நீங்கள் தூக்கி போட்டு அது நல்ல வாசமாக இருக்கும் நெய்யும் ஃப்ளேவரோட. நீங்கள் அதை தாளிக்கிற பருப்பு இல்லை நீங்கள் சொதுக்கி மீன் கறி அதுக்கு தாளிக்கும் போது போட்டுக்கூடிய நல்ல வாசமாக இருக்கும். இப்போ நாங்கள் இதை வந்து ஒரு வடிகட்டியால் வடிச்சிட்டு அதை அப்படியே வச்சிடலாம். இப்போ சூடாக இருக்கிறதுனால எங்களுக்கு இப்படி இந்த மாதிரி எங்களுக்கு ஆயில் ஃபார்மில் இருக்குது. இது நல்லா ஆறுனதுக்கு பிறகு எங்களுக்கு நல்ல கீ ஸ்ட்ரக்சர் கிடைக்கும். நான் உங்களுக்கு ஒரு 2-3 ஹவர்ஸுக்கு பிறகு எப்படி இருக்குன்றதை காட்டுறேன். இதில் வர இந்த மாவு அடியில் இருந்து இருக்குது இல்லையா, இதை நீங்கள் வந்து ஒரு ஸ்வீட்டோடு சேர்த்துக்கொள்ளலாம். இல்லை கொஞ்சம் சீனி போட்டு சாப்பிட்டா கூட நல்லா இருக்கும். அதை கூட நீங்கள் வீச வேண்டாம். இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னும் ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவை உங்களை மீட் பண்ணுறேன். Until then, this is Fazna. Take care. Bye.